யார் வேணா செஞ்சு சாப்பிடலாம். இடுப்புக்கு பலம், உடம்புக்கு நல்லது. ஏன்னா நல்லெண்ணெய். இந்த கருப்பட்டியில இரும்பு சத்து இருக்குங்கிறாங்க. ரத்த சோகை வராம இருக்கிறதுக்கு ஹீமோகுளோபின் என்னமோ சொன்னா, அதுக்கு நல்லதான் இதெல்லாம். பாட்டி சொன்ன மாதிரி இவ்வளோ ஹெல்த்தியான உளுந்தங்களை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் கருப்பு உளுந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் 1/4 கப் பச்சரிசி ஆட் பண்ணி அதே மாதிரி பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். வாசனைக்கு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சின பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நீங்க 1 மந்த் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடாக்க விட்டுருங்க. இந்த பவுடர்ல நீங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நீங்க 2 டீஸ்பூன் பவுடர் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் கட்டி இல்லாம. தண்ணி நல்லா சூடான உடனே இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கட்டி தட்டுரும். இன்கிரீடியன்ஸோட டீடைல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கருப்பட்டி தான் நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல கட்டி ஆயிரும். இப்போ நான் இதுல வாசனைக்கு வேண்டி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான உளுந்தங்களே ரெடி. உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு தாங்க. நம்ம ஏலக்காவும் கீயும் ஆட் பண்றதுனால இதோட ஸ்மெல் ரொம்ப தெரியாது உளுந்துன்னு. ஸோ அப்புறம் என்ன வெயிட்டிங், டக்குன்னு போய் செஞ்சு பாருங்க.